வணக்கம். உங்கள் கவிஞர் பூவை செங்குட்டுவன் பேசுகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100 நிறைவு விழாவில் அவரோடு எனக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகள் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே கலைஞரை பற்றி நிறைய அவரோடு தொடர்பு கொண்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். உலகமெல்லாம் அவருடைய புகழ் இன்றைக்கும் மங்காது இருந்து கொண்டிருக்கிறது. நான் அவரை முதலில் சந்தித்ததே ஒரு பொதுக்கூட்டத்தில் தான். அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது ரொம்ப இளமை மாறாத ஒரு தோற்றம், நடு வகடு எடுத்திருந்தார். அங்கே பேசும்போது அப்போ உள்ள அவருடைய பேச்சுக்கள் ஒரு ஆவேசமான ஒரு பேச்சு. அப்படி ஒரு ஆணித்தரமான ஆவேசமான ஒரு பேச்சாக இருந்தது அவர்கிட்ட. அதை நான் மேடையிலிருந்து கேட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, இவ்வளவு பேசுகிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் பேசி முடிச்சுட்டு மயங்கிட்டார். அதாவது அவருக்கு வேர்த்து கொட்டுது, எல்லாமே சட்டையிட்டு எல்லாமே வேர்த்து கொட்டுது. அப்படி மயக்கம் வர்ற மாதிரி எடுத்து கீழே அவரை இறக்கி கொண்டு வந்தாங்க. குளித்தலை முத்துகிருஷ்ணன் அவர்கள் கூட வந்திருந்தார். அவர் தான் கீழே வச்சு விசிறி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பின்னதான் அவருக்கு அந்த சுய நினைவு வந்தது. அப்போ குளித்தலை அவர்கிட்ட கேட்குறோம் நாங்கள், என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இல்லைங்க, இவர் எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது இந்த மாதிரி நிகழ்வு வரும், அதனால தான் நான் கூடவே வர்றேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேடையில் பேச்சு, அவர் பேசின பேச்சுக்கள், எழுத்துக்கள், திரைப்பட வசனங்கள், திரைப்படங்கள், இது எல்லாமே இன்றைக்கும் அந்த உணர்வோடு தான் ஒவ்வொரு தொண்டனும் இருக்கிறான். அது மாதிரி அவரோட எனக்கு ஏற்பட்ட தொடர்புன்னா, அவர் திரைப்படத்துறையில் நான் கால் பதிப்பதற்கு முன்னாலேயே கலைஞர் அவர்கள் சந்தித்து இது பண்ணியிருக்கேன். அப்போ அண்ணா அவர்கள் அந்த ஒரு விழாவில் 10 லட்சம் ரூபா நீ திரட்டி தரணும்னு கலைஞர் அவர்கள்ட்ட சொன்னோடனே சரின்னு அண்ணா கலைஞர் ஒத்துக்கிட்டு அதுக்காக நாடகம், எழுதப்பட்ட நாடகம் தான் காகிதப்பூ நாடகம், கலைஞர் அவர்கள் எழுதிய நாடகம். அந்த நாடகத்துக்கு நான் தான் பாட்டு எழுதுனேன். இந்த பாட்டு எழுதுனா ஒவ்வொரு பாட்டு எழுதுன்னு கொண்டு போய் அவர்கிட்ட கலைஞர்கிட்ட காட்டுவோம். அது சில திருத்தங்கள் சொல்வார், நானும் அதை சரின்னு இது பண்ணுவேன். ஒரு முறை அந்த மாதிரி போகும்போது அப்போ 1000 விளக்கில் முரசொலி அலுவலகம் இருந்தது. போய் கீழே இருக்கிறவங்ககிட்ட சொன்னோம், 11 மணிக்கு நைட்டு 11 மணிக்கு தான் அவரை சந்திக்க போகிறோம். அப்போ கீழே இருக்க சொன்னோம்மா, செங்குட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு மேலே போய் சொல்லியிருக்காரு, செங்குட்டு வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா. இல்லை செங்குட்டுவன்னா எந்த செங்குட்டுவையா, மா செங்குட்டுவனா, செங்குட்டுவனா, பூவை செங்குட்டுவனா, இதை கேட்டுட்டு வாக்கு. அவர் எங்கிட்ட கேட்டார். அப்புறம் நான் பேரை சொன்னேன், பூவை செங்குட்டுவன். அப்புறம் மேலே போய் பார்த்தோம். இந்த காகிதப்பூ நாடகத்தில் பாடல்கள் எழுதினேன். அதில் ஒரு பாடல் ரொம்ப பெருமை என்னன்னா, அவர் அந்த பாட்டுக்கு அவர் நடிக்கிறார் மேடையில். இருவண்ண கொடி ஏந்தி எழுவாய் தமிழா பயனிலை உரங்கள் செய்யப்படும் பொருளாய் செயல்பட வருவாய், உயிர்மை உருவாய் உலகும் நமக்கு, உயிரும் தமிழ்தான் மெய்யும் தமிழ்தான், ஆண்பால் பெண்பால் வேற்றுமை கப்பால், அன்பால் இணைவோம் அருந்தவர் காப்போம், தன்னிலை உணர்வோம் முன்னிலை அறிவோம், எண்ணிலை வரினும் எதிர்கொள்ள துணிவோம், எழுவாய் தமிழா பயனிலை உரங்கள் செய்யப்படுபவர்களாய் செயல்பட வருவாய். இந்த பாட்டு கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பின்னணியில் பாடுறாங்க, மேடையில் அவர் இருவண்ண கொடியேந்தி நடிக்கிறார். இந்த இதெல்லாம் பெருமை அந்த பாட்டுக்கு இல்லை, அந்த பாட்டு எழுதுன்னு எனக்கு ரொம்ப பெருமை. கலைஞர் மேடையில் இது பண்ணுறாரு. அப்படி ஒரு சம்பவம். அதுக்கு பின்னால் கலைஞர்கிட்ட நான் ரொம்ப தொடர்பு கொண்டது அந்த கழக பாடல்கள். தலைமை கழகத்துக்கு நிறைய எழுதியிருக்கேன். கலைஞரை பற்றியே நிறைய பாடல்கள் எழுதுனது நான் ஒருத்தராக தான் இருப்பேன். ஏன்னா அது இயக்குனர் அமிர்தம் அவர் கூட சொல்லுவார்,
நீங்கள் மாமாவை பற்றி நீங்கள் தான் அதிகமாக பாட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்பாரு. ஒரு உணர்வுபூர்வமாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அப்போ ஒரு முறை ஒரு பாட்டு எழுதணும். பாட்டு எழுதி அதை குத்தூசு அவர் என்னோட திராவிட இயக்கத்தினுடைய பாடல்களை எல்லாம் பாடக்கூடியவர், அனிபா மாதிரி பாடக்கூடியவர். அவர் பாடினார் இந்த பாட்டை. 1000 ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றும் அற்புத தலைவர் கலைஞர்னு எழுதி இந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி தலைவர்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. காட்டினோன்னு என்னைய வந்தால் செங்குட்டம் வந்து என்னை அவதார புருஷன் மாதிரி ஆக்கிட்டாரு அப்படின்னு அவர் கிண்டலாக சொல்லியிருக்காரு. அது உலகத் தலைவர்களில் கலைஞர் உயர்ந்த தலைவர் என்பவங்கலாம் வராது. அது மாதிரி அது பாட்டுடைய தலைவர்னால் அவரை எழுதுறதுக்குரிய அந்த அத்தனை இதுவும் அவரிடத்துல இருந்ததுனால நம்மளால் எழுத முடிஞ்சது. அப்படி அது ஒரு சமாச்சாரம். இன்னொன்று வந்து தலைமை கழகத்திலேயே நிறைய கவிஞர்கள்லாம் இருந்தாங்க, சிறந்த கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. வேலவென்றன் அப்புறம் யாராலும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவருக்கு இந்த இயக்கத்து பாடல்கள் அதிகமாக எழுதுனது நான் தான். இந்த திராவிட திமுகவுக்கு பாடல்கள் எழுது. அப்படி பாடல்கள் எழுதும்போது அதனாலேயே அவருக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் வந்து அப்போ முதலமைச்சராக இருக்கிறார். இந்த கடற்கரையில் கூட்டம் இரவு நேரத்தில் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து பேசுவாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த செங்குட்டுவனுக்கு நம்ம திமுக சார்பாக ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர்னு ஒரு ஊர். அந்த திருப்பத்தூரில் வந்து ஒரு கூட்டம், கலைஞர்கள் பேசுகிற ஒரு கூட்டம். அங்கே இருக்கிற காத்தமுத்து செயலாளர் வந்து எனக்கு ரொம்ப நண்பர். அவர் என்னை மேடையில் ஏறி உட்கார வச்சுட்டார். கலைஞர் வந்தார். அப்போ வந்து எப்படின்னாக்கா ரொம்ப இளமை மாறாத தோற்றம், அப்படி சின்ன வயசு தான். அது வந்து பராசக்தி வர்றதுக்கு முன்னாலே நினைக்கிறேன். அந்த வருஷம் மேடை ஏறி பேச ஆரம்பிக்கிறார். நான் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம் மேடையில். அவருடைய பேச்சு வந்து அதாவது பேச 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 அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் கொள்கைகளை வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து அற்புதமாக இருந்துச்சு. பேசி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிப்பார். அப்படியே பேசி முடிக்கும்போது அவருடைய சட்டையெல்லாம் அப்படியே தொப்பலாக நனைஞ்சிருச்சு. ஒரே லேசாக மயக்கம் வர்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. கீழே இருந்து குறிச்சலை முத்துகிருஷ்ணன் அவர் வந்தார். வந்து அப்படி பையன் கைத்தாங்களாக கீழே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் விசிறிட்டு இது பண்ணது. அதுக்கு பின்னால் தான் அவருக்கு நினைவு வந்தது. நாங்கள் போய் நான் காட்டமுத்து எல்லாரும் போய் கேட்டான், என்னங்க இந்த மாதிரி கலைஞர் இந்த மாதிரி. அவர் எப்போவுமே இப்படி தாங்க மேடையில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். பேசும்போது முடிக்கும்போது இந்த மாதிரி மயங்கிடுவார். அதனால தான் நான் கூடவே வர்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த இயக்கத்தை வளர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டாருங்கிறது ஆரம்ப காலத்தில் நானும் பார்த்துருக்கிற நேரம் பார்த்ததுனால நான் அதை சொல்கிறேன். அது பின்னால் கலைஞர்களுடைய எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அப்போலாம் பேசுகிறது கிடையாது. தொடர்பு ஏற்பட்டதுங்க சென்னை வந்தது பிறகு தான். அப்போலாம் நம்ம பாட்டெல்லாம் எழுதிட்டு போய் அவர்கிட்ட காட்டினோன்னு அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை, நிறைய எழுதியா அப்படின்ட்டு சொல்லிட்டார். எனக்கு வந்து நிறைய எழுதுன்னு சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறதுலையே 2 அர்த்தம் இருக்குது. இப்போ எழுதியிருக்கிறது சரியில்லையான்னு அவருக்கு தோணுது. அதனால் நம்ம நிறைய எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவர் சொன்ன மாதிரியே நிறைய பாடல்கள் எழுதின பின்னால் கழகத்தினுடைய கொள்கை முழக்க பாடல்கள் அப்போலாம் அனிபாவுக்கு வந்து அங்கே உள்ளவங்க எழுதியிருப்பாங்க. அது அனிபா வந்து அவருடைய பாடல்கள் தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய துணையாக இருந்தது. அந்த காலத்தில் ஓடி வருகிறான் உதயசூரியன் அப்படிலாம் பாட்டு வரும். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேங்கிற பாட்டெல்லாம் வரும். அது மாதிரி அதுக்கு பின்னால் வந்து இந்த இயக்க பாடல்கள் தலைமை கழகத்துக்கு மட்டும் இல்லை, HMV கொலம்பியாவிலாம் வந்து நான் துணிச்சலாக பாடல் இருந்தேன். TM தங்கப்பாங்கிறவரெல்லாம் பாடினார்.
நிறைய பாடல்கள். டைரக்டர் அமிர்தம் கூட சொல்லுவார், செங்குட்டுவன் நீங்கள் தான் வந்து மாமாவை பற்றி நிறைய பாட்டு எழுதியிருக்கீங்க, அதுவும் உணர்வு பூர்வமாக எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அப்படி எழுதின பாட்டுகளில் ஒரு பாட்டு இவர் உசேன் அவருடைய மருமக குத்தூஸ் அவர் வந்து பாடின பாட்டு ஒன்று. அது நான் வந்து எனக்கு தோணுச்சு, நம்ம தலைவர்களில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அந்த தலைவர்களெல்லாம் உயர்ந்த தலைவராக நமக்கு வந்து சொன்னது பெரியாருக்கு பின்னால் அண்ணாவுக்கு பின்னால் நமக்கு உயர்ந்த தலைவராக இவரைத்தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி தோணுதுனால அப்போ நான் எழுதியிருந்தேன், 1000 ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றும் அற்புத தலைவர் கலைஞர் அப்படின்னு எழுதிட்டேன். அதில் உலகத் தலைவர்களில் உயர்ந்த தலைவர் என்பவங்களாம் பாட்டுவார். இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உசேன் என்ன பண்ணார், கொண்டு போய் போட்டு காட்டினோடனே அவர் சொன்னார், ஐயா என்ன அந்த செங்குட்டுவன் என்னை ஒரு அவதார புருஷன் மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்கார். அது மாதிரி அவருக்கு அந்த தகுதி இருந்ததுனால நம்மளால் எழுத முடிஞ்சது, அந்த தகுதியெல்லாம் முடிஞ்சது. அதை இன்னொரு அதை கூட நான் ஒரு புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருப்பேன். அதாவது மூக்காம்புட்டுவுக்கு பாடல்கள் எழுதுவேன், பிரச்சார பாடல்கள் எழுதுவேன், படங்களுக்கும் எழுதியிருக்கிறேன். அப்படி எழுதும்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறோம், திடீர்னு வந்து உள்ளே நுழைஞ்சு இந்த செங்குட்டுவன் இந்த முத்து என்னமோ சொல்லிகிட்டு இருப்பான், இந்த எம்ஜிஆரை பற்றி எல்லாம் அட்டாக் பண்ணி எல்லாம் ரொம்ப எழுதாதீங்க, ஒரு ரொம்ப நாகரிகமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஏன் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அப்படி சொல்லிட்டு போவார். அது மாதிரி அவருடைய ஒரு தனித்தன்மை, அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் காகிதப்பூ நாடகத்துக்கு பாடல். காகிதப்பூ நாடகத்துக்கு பாடல்னா, அண்ணா வந்து நீ 10 லட்சம் ரூபா நீ இந்த எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு நீ திரட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அதனால் இவர் என்ன பண்ணார், சரின்ட்டு ஒரு நாடகம், அது கலைஞர் வந்து காகிதப்பூன்னு ஒரு நாடகம் அது எழுதுறாரு. இந்த காகிதப்பூ நாடகத்துக்கு பாடல்கள் எல்லாமே நான் தான் எழுதுறேன். இந்த பாடல்களில் காட்டுறதுக்காக நாங்கள் போவோம் எப்போவுமே. 1000 விளக்கில் அப்போ முரசொலி இருந்துச்சு. போய் காட்ட போகும்போது கீழே இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி செங்குட்டுவன் இருக்கிறன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. மேலே போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி செங்குட்டுவன் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா. ஏன் செங்குட்டுவன்னா எந்த செங்குட்டுவையா, மா செங்குட்டுவனா, கோ செங்குட்டுவனா, பூவை செங்குட்டுவனா கேட்டு வாங்க. அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி 3 செங்குட்டுவன்னு சொல்லி உங்களை எந்த செங்குட்டுவன்னு கேட்குறாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், போய் சொல்லுங்கள் பூவை செங்குட்டுவன்னு சொல்லி, அப்புறம் பார்த்து பேசணும். இந்த நாடகத்தில் ஒரு பாட்டு, அதாவது சிலருக்கு கலைஞரான சிலருக்கு பெருமைகள் ஏராளமாக கிடைச்சிருக்கும். அது மாதிரி எனக்கு கிடைச்ச பெருமைன்னா, அந்த ஒரு பாடல் எழுதலை, எழுவாய் தமிழா, இதை இலக்கண வார்த்தைகளை, எழுவாய் தமிழா பயனிலை உரங்கள் செய்யப்படும் பொருளாய் செயல்பட வருவாய், உயிர்மை உருவாய் உழவும் நமக்கு, உயிரும் தமிழ்தான் மெய்யும் தமிழ்தான், ஆண்பால் பெண்பால் வேற்றுமை கப்பால், அன்பால் இணைவோம் அருந்தமிழ் காப்போம்,